ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் ரேக்கை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் ரேக்கை எங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு எப்படி வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா 2 டயர் ஆர்கனைசரும் இருக்குது, 3 டயர் ஆர்கனைசரும் நான் வந்து வச்சுருக்கேன். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் ஒன்றா வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டயரில் இருக்கிறது, இது வந்து 3 டயரில் இருக்கிற ஒரு ஆர்கனைசர். இந்த மாதிரி நிறையா வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது, 3 டயரில் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ஒன்றா பார்க்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் ட்ராக்கில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம கிச்சன் டவல் வந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டிஷ்யூ எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு மடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை கூட வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சின்னதாக வந்துட்டு மடித்து நான் வந்துட்டு இந்த ரேக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 டிஷ்யூக்கு மேலே நான் வந்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம வந்து தீர ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஷ்யூ பேப்பரை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்லைடர் பேக்கை வந்துட்டு நான் இந்த மாதிரி மடித்து நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்லைடர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் ஸ்லைடர் பேக்கு. இது வந்துட்டு நம்ம ஒன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு மடித்து நான் வச்சுப்பேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மற்ற பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ரீயூசபிள் பேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை மடித்து வைக்கிறதுமே ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு 10 பேக்கு ஒட்டுக்கா வச்சே நம்ம வந்துட்டு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நான் சின்னதாக வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபோல்ட் பண்ணதை வந்துட்டு நான் அந்த செகண்ட் ரேக்கில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். தேவையான போது நம்ம வந்துட்டு இந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த இதை இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தேர்ட் ரேக்கில் வந்து பார்க்கலாம். தேர்ட் ரேக்கில் வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபுட் கிளிப்பு. நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் பேக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் அது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தொலைஞ்சு போகிற ஐட்டத்தெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உடன் ஸ்பூன் இருக்குது, அப்புறம் நெய் ஊற்றுற கரண்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு மிஸ் ஆகிரும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மசாலா பாக்ஸில் வந்து போடுற ஸ்பூனு, இது வந்துட்டு டக்குன்னு கிடைக்காது. அதனால நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ஐடியா தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் ரேக்கை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அதை நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்துட்டு நீட்டான லுக் கிடைக்கும் கிச்சனுக்கே. இது வந்து 2 டயர் ரேக்கு. இந்த 2 டயரில் நான் என்ன வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது கிச்சனுக்கு தேவையானது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லெமனும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இது பண்ணுற ஒரு டூல் தான் இது. இது வந்து நியூவாக இருக்கிற பேக்கெட்டு. ஸோ வந்துட்டு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம மோல்டு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோதகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சமாசோ மோல்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ரேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தொலைஞ்சு போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரேக்கில் என்ன வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கார்லிக் வந்து க்ரஷ் பண்ணுறது, நல்லா சின்னதாக பொடியாக கிடைக்கும் கார்லிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக் செப்பரேட்டர் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் டீ எல்லாம் ஃபில்டர் பண்ணுற ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரேக்கில். நம்ம வந்து வேறு ஐடியாவும் நான் வந்து கொடுக்குறேன் எந்த மாதிரியெல்லாம் நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து கிச்சனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது தீந்துச்சு, க்ளோசரிஸ் அந்த மாதிரிலாம் தீந்துச்சுன்னா இந்த மாதிரி டைரியெல்லாம் நம்ம வச்சுருப்போம். ஸோ அதை கூட இந்த மாதிரி ரேக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரேக் வைக்கும்போது கிச்சனுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே அழகான லுக் கிடைக்கும். நான் வந்து ஒயிட் பேஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறையா வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்துட்டு ஒயிட் பேஸாக இருக்கங்காட்டி ரெண்டுமே எனக்கு ஒயிட் பேஸில் கிடச்சிது. இதை வச்சு தான் நான் வந்து என்னோடய கிச்சனை வந்து ஆர்கனைஸ்
பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்கபிள் தான். இது வந்து நான் வந்து ஒன்று மேலே ஒன்று கூட நம்ம இப்படி வச்சும் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சேவிங் ஒரு ஆர்கனைசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எடுக்கிறதுமே ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள். நான் வந்துட்டு எல்லா ரேக்கையும் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி வச்சுட்டு கூட நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு ரேக் மேலே இன்னொரு ரேக் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. என்னோடய கிச்சனில் வந்து நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.